ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கம்போஸ்ட்டு தாங்க. நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறத ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அதை நான் திருப்பி காமிக்கிறப்ப வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேங்க, அதனால தான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அடியில் தேங்காய் நாரை போட்டுட்டு கொஞ்சோண்டு மண் ஆட் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா கீழாநெல்லி ஜூஸ் போட்டதுங்க வீட்டில். அந்த கீழாநெல்லியோட தண்டு, அந்த கீழாநெல்லியோட தண்டை போட்டுட்டு திரும்பவும் மேலே ஒரு லேயர் மண் போடணும். மண் போட்டுட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிச்சன் கழிவுகள்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை தான் பயன்படுத்த போகிறோம். இது நம்ம நீர் உரம் கொடுத்தோம் இல்லைங்களா, நீர் உரத்தில் இருந்த காய்கறி கழிவுகளை வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த வடிகட்டுறது தான் இது. இதை இதில் ஒரு லேயராக நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டு திரும்பவும் மேலே மண் தூவணுங்க. மண் தூவி தான் நம்ம லேயராக இதை போடணும். பாருங்கள், இது 2வது காய்கறி கழிவுகளும் எடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். அதையுமே இப்போது ஒரு லேயராக போட்டுட்ருக்கேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் வீடியோ சரியாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸில் நான் சொல்கிற விஷயத்த ஏற்றுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். அது பார்த்திங்க அப்படின்னா திருப்பி பாருங்கள், மண் மேலே போடுறேன். மண் போட்டுட்டு திரும்பவும் நான் வீட்டில் பக்கெட்டில் இந்த 1 வீக்காக யூஸ் பண்ணது எல்லா காய்கறி இதுவும், அந்த மரவள்ளிக்கிழங்கு செஞ்சது, திருப்பி வெங்காயத்தோல், பூண்டு தோல், இப்போ என்னெல்லாம் வீட்டில் காய்கறிகள் சமைச்சோமோ அந்த காய்கறிகளோட கழிவுகளெல்லாம் ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருப்பேங்க. நான் சின்னதாக ஒரு பக்கெட் வச்சுருப்பேன். அதுலேருந்து தான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், வெங்காயத்தோல் அந்த பக்கெட் இருக்குது பாருங்கள். வெங்காயத்தோல், பூண்டு தோல், அவரைக்காய் போட்டிருக்கேன் பாருங்கள். அவரைக்காய் சின்னதாக இருக்குது பாருங்கள். அவரைக்காய், கேரட்டு, என்னெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோமோ எல்லாத்தையுமே அதில் தோலெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு இதை மாதிரி பயன்படுத்தணும். அது திரும்பவும் மேலே நம்ம மண் கலவை கொடுக்கணுங்க. அதே மாதிரி கலவையெல்லாம் கொடுத்துட்டு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி இதில் மேலே மண்ணை கொட்டி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல கீழே அடி பாத்திரம் ஒன்று இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம 4 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா நீர் கசிய ஆரம்பிக்குங்க. இது பூண்டு தோலுங்க. நீர் கசிய ஆரம்பிக்கும். அந்த நீரை நம்ம சேகரித்து அதையுமே தண்ணீர் உரமாக செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ மேலே கடைசி லேயர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெடி பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா அட்டைங்க. அட்டையை கீழேயும் போடலாம், இந்த மாதிரி